சிறப்பான உரையை நமக்கெல்லாம் வழங்கி சென்றிருக்கக்கூடிய தமிழ் மாநிலத்தினுடைய விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமான் அவர்களுக்கும் அந்த கட்சியை சார்ந்த அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் மதுரை மாவட்ட ஜமாத் உலமாவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டதற்கு பிறகு அடுத்தபடியாக நமக்கு மதுரை மாவட்டத்தினுடைய இன்று கூட செய்தித்தாள்களில் பார்த்திருக்கலாம். இன்று இன்றைய பேப்பரில் செய்தித்தாள் இன்றோ நேற்றோ வெளிவந்த அந்த செய்தித்தாளில் இந்த சமூகத்திற்கும் பயனாக ஒரு மிகப்பெரிய கருத்தை நமக்கெல்லாம் தந்து கொண்டிருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய அஜ்மல்கான் எம்எல் சாஹிப் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குவார்கள். இந்த ஜமாத்துல் உலமா நடத்தும் சமூக நல்லிணக்க நாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மூத்த பெரியோர்கள், மௌலானாக்கள், சகோதரர் சகோதரிகள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை சமூக நல்லிணக்க நாளாக நாம் கொண்டாடுவது சாலச் சிறந்தது மட்டும் கிடையாது, காலத்தின் கட்டாயம் கூட. ஏனென்றால் நம்முடைய திருமறை திருக்குரானில் உங்களில் ஒருவரை விட மற்றொருவர் சிறந்தவர்கள் அல்ல, உங்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் இரையச்சம் யார் உடையாரோ அவர்தான் உங்களுடைய சிறந்தவர் என்று திருமறையில் கூறியுள்ளார் அல்லாஹ் தஆலா. அதன் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்ட பொழுது அவர் காபாவில் பாங்கு சொல்வதற்காக முதலில் தேர்ந்தெடுத்தது ஒரு கருப்பர், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆதலினால் ஒரு சமூக நல்லிணக்கம் அதுக்கு அடிப்படை ஃபவுண்டேஷன் போட்டது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் தற்பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நாட்டில் குறிப்பாக கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக சமூக ஒரு நல்லிணக்கம், ஒவ்வொரு வகுப்பினருக்கு உண்டான ஒரு நல்லிணக்கம் இருக்கக்கூடாது என்பதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்படின்னா ஒரு சாரருக்கு எதிராக திருப்பி விடுறது, அவருக்கு எதிராக. ஏன்னா இப்போ பிரிட்டிஷர்ஸ் ஆட்சியில் நம்ம பார்த்துருப்போம், படிச்சிருப்போம், டிவைட் அண்ட் ரூல். முஸ்லீம்களையும் இந்துக்களையும் பிரிச்சே வச்சு நாட்டை ஆழ்ந்து கொண்டிருந்தார்கள் பிரிட்டிஷ்காரர்கள். நம்ம பள்ளி கல்லூரி வகுப்பில் படிக்கும் பொழுது தெரியும், முஸ்லீம்கள் வெறுக்கும் பன்னி கொழுப்பை மிலிட்டரியில் யூஸ் பண்ணாங்க. அது துப்பாக்கி சுடுறதுக்கு எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் கடித்து அதை துப்பாக்கி சுடணும் வந்தது. அதே மாதிரி இந்துக்களுக்கு எதிரான இதையும் அவங்க பயன்படுத்தினாங்க. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் ஒன்று சேர விடாமல் பிரித்தாலும் சூழ்ச்சியை ஏற்படுத்தி ஆட்சியை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அதை இப்பொழுது மத்தியில் ஆளும் அரசியல் கட்சி பலவித அதிகமாக அதை அந்த டிவைட் அண்ட் ரூலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சாரரை முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு அதன் மூலம் அவர்கள் குளிர் காய்ந்து ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய இது சேர்ந்தால் அவங்க இருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாம் இந்த சமூக நல்லிணக்க நிகழ்வுகளை அங்கங்கு நாம் நடத்தக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. அந்த சமூக நல்லிணம் நம்ம இன்றைக்கு நம்மளாம் சொல்கிறது கிடையாது. நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு அடிப்படை கூறா அதை சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் ரீசண்டாக நடந்த லோக்சபா எலெக்ஷனில் பார்த்துருப்போம். ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், அவர் பேசுகிற பொதுக்கூட்டத்தில் ஃபுல்லாக இந்த சட்ட புத்தகத்தை கையில் வச்சுருந்தார். நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியில் ஃபுல்லாக. இது ஒன்றும் இல்லை, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, நம்முடைய அரசியலமைப்பு சட்டம்.
இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் வந்து பேசிக்கிட்டு இருந்தார். இந்த புத்தகத்தை வந்து காமிச்சே பேசினார். குறிப்பாக இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்குது. பிரியாம்பிள் அப்படின்னு சொன்னால் முகவுரை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம். ஒரு புத்தகம் நாம் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த புத்தகத்தில் என்ன இருக்குது, அதனுடைய மூலக்கரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த முகவுரையில் பிரியாம்பிளில் வந்து இருக்கும். அதை படித்தாலே வந்து அது என்ன புத்தகம், அதில் என்ன இருக்குது, அடிப்படை கரு என்ன, அந்த புத்தகத்துடைய கரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அது மாதிரி தான் அந்த பிரியாம்பிள் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய இந்த பிரியாம்பிள் முகவுரை நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் நம்மளுடைய நாடு எப்படி ஆள வேண்டும் என்பதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வந்து முன்னேற்பாடாக வந்து எல்லாம் வந்து அந்த முகவுரையில் வந்து சொல்லப்பட்டுள்ளது. அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை மட்டும் வந்து சொல்லிடுறேன். வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, சில இதெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. வி த பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும். அது என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள பிரியாம்பிளில் வந்து இருக்கிறது. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular democratic republic and to secure all its citizens justice. என்ன மாதிரி ஜஸ்டிஸ்னா, ஜஸ்டிஸ் சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல். அதாவது சோசியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த், வொர்ஷிப். அப்புறம் ஈக்குவாலிட்டி, சமத்துவம், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டு ப்ரொமோட் அமாங் தம் ஆல் த யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் தி ஃப்ரெட்டர்னிட்டி அண்ட் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் தி நேஷன். இதுதான் நம்முடைய பிரியாம்பிளில் வந்து சொல்லப்பட்டுள்ளது. அதாவது சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி, சகோதரத்துவம், மதச்சார்பின்மை, இது எல்லாம் வந்து பிரியாம்பிளில் சொல்லப்பட்டுள்ளது. இதுதான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ளது. 1971 மொத்தம் சுப்ரீம் கோர்ட்டில் 13 நீதிபதிகள் தான் இருந்தாங்க. அந்த 13 நீதிபதிகளும் வந்து ஒரு வழக்கை வந்து விசாரிக்கிறதுக்காக வந்து உட்கார்றாங்க. எல்லா 13 நீதிபதிகளும். அது என்ன வழக்கு அப்படின்னு சொன்னால் கேசவானந்த பாரதி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த வழக்குக்கு பேர். அதை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேஸ், அடிப்படை உரிமைகள் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்றைக்கி வரை அதை வந்து சொல்லுவாங்க. அது இன்றைக்கி வரை 13 ஜட்ஜஸ் தீர்ப்புங்கிறதுனால இன்றைக்கி வரை அது நடைமுறையில் இருக்குது. அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா நீதிமன்றங்களும். அந்த 13 நீதிபதிகள் கலந்து கொண்ட அந்த வழக்கு, கேசவானந்த பாரதி வழக்கில் பிரியாம்பிளில் சொல்லப்பட்ட அந்த மதச்சார்பின்மை, பிரியாம்பிளில் சொல்லப்பட்ட வந்து சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், அந்த டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு எல்லாமே வந்து அடிப்படை கரு அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடிப்படை கரு அப்படின்னு சொல்லி சொன்ன என்ன அப்படின்னா, அந்த இதில் அந்த நீதிமன்றத்தில் வந்து என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லி சொன்னால், பாராளுமன்றத்தால் அரசியலமைப்பு சட்ட எல்லா பிரிவுகளையும் திருத்தம் செய்ய முடியுமா அப்படிங்கிறது தான் வந்து அந்த இஷ்யூ வந்து கொஸ்டின் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து விசாரிக்கிறாங்க. எல்லா பிரிவுகளையும் ஏற்கனவே வந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிக்கிள் 368 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, சரத்து 368. அந்த 368 வந்து அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம் கொண்டு வரலாம் பாராளுமன்றத்தால். அந்த அதிகாரத்தை கொண்டு எல்லா பிரிவுகளையும் வந்து நாம் திருத்த முடியுமா பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, அந்த 13 நீதிபதிகள் கொண்ட வழக்கில் மெஜாரிட்டி ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பாராளுமன்றத்திற்கு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம் கொண்டு வருவதற்கு உரிமை உண்டு. ஆனால் அடிப்படை கரு அரசியலமைப்பின் அடிப்படை கருவை திருத்தம் கொள்வதற்கு வந்து அவர்களுக்கு அனுமதி கிடையாது, அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தீர்ப்பு அளிக்கிறாங்க. வந்து the basic structure of the Indian Constitution cannot be amended. Such power is not conferred on the parliament அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோர்ட்டில் வந்து 13 ஜட்ஜஸ் வந்து சொல்கிறாங்க கேசவானந்த பாரதியில். அந்த அடிப்படை கருவில் வந்து மதச்சார்பின்மை ஒன்றும் அடிப்படை கரு, அதையெல்லாம் வந்து மாற்ற முடியாது. வந்து பாராளுமன்றம் நினைச்சா கூட வந்து மாற்ற முடியாது. அன்லஸ் இந்த 13 பேருக்கு மேலே 14 ஜட்ஜஸ் இனிமேல் உட்கார்ந்து வந்து அதை வந்து சட்டத்தை மாற்றினால் ஒழியே அதை வந்து மாற்ற முடியாது. ஆனால் இப்போது வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த நீதிமன்றமே வந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இப்போ ஆர்எஸ்எஸில் அஃபிலியேட் ஆகியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நீதிபதி ஆகிறதுக்கு வந்து அது டிஸ்குவாலிஃபிகேஷனாக இருந்தது.
இப்பொழுது வந்து நீதிபதி ஆகிறதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆர்எஸ்எஸ் அஃபிலியேஷன் இருக்கிறது வந்து அது கிரீன் சேனலில் வந்து போயிடுறாங்க வந்து உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அவர்களுடைய நீதிபதிகளாக வந்து ஆகிறவங்கெல்லாம் ஒன்றும் ஆர்எஸ்எஸ்காரவங்களாக இருக்கணும் அல்லது ஆர்எஸ்எஸ் அனுதாபிகளாக வந்து இருக்கணும் வந்து அந்த ரைட் விங் ஐடியாலஜி உள்ளவங்களாக இருக்கணும். அப்படி உள்ளவங்கள தான் அனுப்பப்படுகிறது. அப்படி இல்லாதவங்களை வந்து உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றத்துக்கோ வந்து அனுப்புறதே கிடையாது வந்து. இப்போ ஈவன் உச்சநீதிமன்றத்தில் வந்து கலேஜியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்குது, நீதிபதிகளை தேர்வு செய்வதற்கு வந்து கலேஜியம். அந்த குழு வந்து நீதிபதிகளை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாலும் நோட்டிஃபை பண்ணுறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணணும் பிரசிடென்ட் மூலமாக. பிரசிடென்ட் வந்து நோட்டிஃபை பண்ணுறதே கிடையாது, அப்படியே வந்து வச்சிடுறாங்க வந்து. கோர்ட்டும் வந்து இப்போ கேட்குறதும் கிடையாது வந்து. எவ்வளவோ ஈவன் சென்னையில் உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரெண்டு கிறிஸ்டியன் நீதிபதிகளை ஜான் சத்தியன் சொல்லிட்டு வந்து ஒரு 2 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்டியன் நீதிபதி ரெக்கமெண்ட் பண்ணாங்க கலேஜியம் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து. இங்கே ரெக்கமெண்ட் பண்ணி மெட்ராஸ் ஹைகோர்ட் கலேஜியமில் ரெக்கமெண்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இன்றைக்கி தேதி வரை வந்து சுப்ரீம் கோர்ட் இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவங்கள நோட்டிஃபை பண்ண மாட்டாங்க அப்பாயின்மெண்ட்டை. அதே நேரத்தில் வந்து ஆர்எஸ்எஸ் சார்பு உடையவங்க மக்கள் எதிர்த்து நிறைய வழக்கறிஞர்கள்லாம் போராட்டம் செய்தாலும் அவர்களை முதலில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வந்து அவங்கள அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்டவர்கள் போய் நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது வந்து எப்படிப்பட்ட நீதி வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ஒரு வாரத்தில் வந்து பார்த்துருப்பீங்க வந்து கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி சிரீஷ் ஆனந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நீதிபதி, அவர் வழக்கு நடைபெறும் பொழுது வந்து சொல்கிறாரு வந்து ஒரு ஏரியா, எந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து லொக்காலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வருது. கர்நாடகாவில் வந்து ஒரு ஏரியாவில் முஸ்லீம்கள் அதிகமாக வசிக்கிறாங்க. இப்போ சென்னை எடுத்துக்கிட்டோம்னா மண்ணடியில் முஸ்லீம்ஸ் நிறைய இருக்கிறாங்க. அப்படி வரும்போது உடனே அவருடைய ரியாக்ஷன் என்ன? ஓ, அந்த பாகிஸ்தானா அப்படின்னு கேட்குறாரு. உயர்நீதிமன்றத்தில் ஒரு அரசியல் சட்டத்தை வந்து ஸ்வேரிங்கன் எடுக்கும்போது வந்து அரசியல் சட்டத்துப்படி நான் வெறுப்பு என்று நான் நடப்பேன் என்று வந்து உறுதிமொழி எடுத்துக்கொண்ட வந்து ஒரு நீதிபதி வந்து உடனே என்ன ரியாக்ஷன் தான் அந்த பாகிஸ்தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு வந்து. அப்படிப்பட்டவங்க தான் இப்போ நீதிபதியாக இருக்கிறாங்க. அடுத்த நாள் கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் வந்து 2 நீதிபதிகளுக்கு வந்து ஒரு டைவர்ஸ் வழக்கு வந்து போகுது, விவாகரத்து வழக்கு. அதில் மீடியேஷன் 2 பேரையும் வந்து வர சொல்கிறாங்க, கணவன் மனைவி 2 பேரையும் வர சொல்லி அவங்கள்ட்ட பேசிட்டு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இந்த சுவாமிஜி இருக்கிறாரு, சுவாமிஜி சிராதானந்தானா ஏதோ ஒரு பேர் வந்து போட்டிருந்தது, வாயில் நுழையில அது, அந்த சுவாமிஜிகிட்ட போய் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குங்க, நாங்கள் ஆர்டர் போடுறோம்னு சொல்லிட்டு. கோர்ட்டுக்கு வர்றது என்னென்னா, கோர்ட்டு வந்து ஒரு கடவுள் மாதிரி வந்து நினச்சி வந்து அது பழைய காலம் தொற்று வந்து போடுறாங்க. அதில் வந்து போடுறத என்ன கேட்குறோம் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவாங்கன்னா, வி ப்ரே அப்படின்னு போடுவாங்க. வி ப்ரே தட் திஸ் ஆனரபிள் கோர்ட் மே பி ப்ளீஸ் டு டூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. அந்த ஆர்டரை பார்த்த அந்த உத்தரவு, அந்த நீதிபதிகள் போட்ட உத்தரவு, வி ப்ரே சுவாமிஜி சோ. இவங்க நீதிபதிகள் வந்து அவங்க தே ஆர் ப்ரேயிங் தி சுவாமிஜி பண்ணி இந்த மாதிரி இந்த கப்புளுக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கொடுங்க நீங்கள் அவங்க சேர்ந்து வாழ்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆர்டர் போடுறாங்க. சும்மா ஜஸ்ட் லைக் தட் வந்து ஓரலாக சொல்லி வந்து சொல்கிறது கூட வந்து கிடையாது வந்து. அது ஜுடிஷியல் ஆர்டராக வந்து பாடுறதெல்லாம் வந்து இட் இஸ் ஷாக்கிங். அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு வந்து செயல்படக்கூடிய நீதிபதிகள்லாம் வந்து இப்பொழுது வந்து ரைட் விங் ஐடியாலஜியில் வந்து போயிட்டு இருக்காங்க வந்து. இப்போ ஒவ்வொரு கட்சிகள்லேருந்து வந்து நீதிபதிகள் வரதெல்லாம் வந்து இது புதிதில் இல்லை. பொதுவாக வந்து கட்சிகள் அஃபிலியேஷன் உள்ளதெல்லாம் வந்து வருவாங்க. ஈவன் தமிழ்நாடு இல்லை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன், ஜஸ்டிஸ் ரத்னவேல் பாண்டியன் இருந்தார். ஜஸ்டிஸ் ரத்னவேல் பாண்டியன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்து வந்து ரிட்டையர் ஆனார். அவர் திருநெல்வேலியில் வந்து மாவட்ட செயலாளராக இருந்தவர், திமுக மாவட்ட செயலாளராக இருந்தார். ஆனால் நீதிபதி ஆனதப்போ, உயர் நீதிமன்ற நீதிபதி, அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்ற நீதிபதியானப்போ வந்து அவர் த்ரூ அவுட்டு வந்து அவர் அந்த இன்டெகிரிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணார். நிறைய வழக்குகள், அவருடைய பஜன்லால் வழக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துலாம் இருக்குது. இன்றைக்கி வர அந்த வழக்கு வந்து பேசப்படுகிறது. அப்புறம் இந்திரா சாணி கேஸ்ன்னு சொல்லிட்டு மண்டல் கமிஷன் கேஸில் வந்து அவர் ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்ட உத்தரவுகள் வந்து கொடுக்கப்பட்டதெல்லாம் வந்து இன்றைக்கி வர வந்து எல்லாம் பேசப்படுது வந்து. அந்த அவருடைய உத்தரவுகள் இன்ன வரை வந்து அது ஓவர் ரூல் பண்ணலை. அப்படிப்பட்ட நீதிபதிகள் வந்து இருந்தாங்க வந்து, ஜஸ்டிஸ் ரத்னவேல் பாண்டியன் மாதிரி நீதிபதிகள். ஆனால் இப்போ வர்ற நீதிபதிகள் வந்து அந்த ஐடியாலஜியில் வர்றவங்க வந்து
அவங்க அந்த ஐடியாலஜியை விட மாட்டுறாங்க. வந்து ஐடியாலஜியை விடாமல் வந்து அந்த ஐடியாலஜியை வச்சுட்டு அதன்படி வந்து தீர்ப்பு சொல்கிறாங்க. உயர் அரசியலமைப்பு சட்டப்படி தீர்ப்பு சொல்கிறது கிடையாது. ஆகவே இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து நாம் நம்மளுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த பிறந்த நாளை நம்ம வந்து மத நல்லிணக்க விழா, சமூக நல்லிணக்க விழா என்று நாம் எடுத்து அந்த நிகழ்வை அனைவரையும் அழைத்து வந்து நாம் இங்கு மட்டும் இல்லை எல்லா ஊர்லேயும் வந்து எல்லாம் நம்ம வந்து செய்கிறது தான் வந்து மிக சால சிறந்ததாகும். நேரம் ரொம்ப சுருக்கமாக இருப்பதால் என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் அவர்களுடைய கருத்துக்களை பொறுத்தவரை ரொம்ப ஆழமான ஒரு நுணுக்கமான கருத்துக்கள். அது ரொம்ப கவனமாக கேட்கும் பட்சத்தில் தான் அது உண்மையிலேயே நம்மை எந்த அளவுக்கு வந்தடைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருள் அவர்கள் மீது நிலவட்டும் என்று மதுரை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை துஆ செய்து கொள்வதோடு அவர்களுக்கு மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய செயலாளர் முகமது இப்ராஹிம் சாதி ஹசரத் அவர்கள் ஷீல்டு கொடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். பொன்னாடையை பொருத்தப்படுகிறார். நரே தக்பீர், நரே தக்பீர், நரே தக்பீர். அல்ஹம்துலில்லாஹ். நரே தக்பீர். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் கஸீரன் ஃபித்தாரி. அடுத்தபடியாக நமது இந்த சிறப்பு வாய்ந்த விழாவிற்கு வருகை தந்திருக்க